கூலி கொடுப்பா கூலி குடிப்பா அதுவும் ஒண்ணு வாங்கிட்டு கொடுத்தா ஏதோ நாம கண்டது கூலி நமக்கு என்ன கிடக்குது போய் பார்க்கதான் போனேன் என்ன பண்ண போறேன் சரிதா சரிதா நான் போய் சொல்லிட்டு வரட்டா என்ன கொண்டு விடுறியா விடுறியா விடுவேன் தான் இது உண்ணுனம்மா நான் விடுவேன் நீ போய் விடுவேன் தெரியல அம்மா மேல காவலுக்குறாங்க நீ எப்படிடா போவ இல்ல வலைகாரம் போல அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் போக முடியாது நான் நேரா போட்டுருவேன் நேராவா நிமிர்வானுவ யாரு இல்லையா காவகாரனுவ மசர கூட போட முடியாது போட பொசு பொண்ணு வார்த்தை விடுறோமா கேட்பா சரி அப்ப சொல்லிட்டு வரதா ஏமா பழைய கால செட்டியா வருமாடி கண்டிட்டு வர சொல்லுங்க பாரு நான் பார்த்தேன் அது நல்லா இருக்கும் செம்மையா இருக்கு குறையே கிடையாது சும்மா லாலா கடை லட்டு மாதிரி இருக்கும் எல்லா வருஷமா அமைஞ்சு போயிருக்கா பொருத்தமா இருக்கும் எல்லாம் பொருத்தமா இருக்குதா உனக்குதான் போற மாதிரி இருக்குது வேலையா போ காய் அடிச்சு மாட்ட மூந்து பாக்க போல அம்மா போரிமா போன பத்துமா போன பாதம்மா ஐயா வாரு வாரு செட்டியாரே வந்தாங்க வாரு வாரு செட்டியாரே வந்தாங்க ஐயா மலைகளுக்கு செட்டியா தானே ஐயா என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற நீ மலையில் போட வந்தா தங்கம் செல்லணும் கொஞ்சம் வந்தியா தாத்தா வயசான காலம் வீடு போடுது காடு வாடுது வயசான காலம் அதனால தான் உன்னை கூட்டி நான் வளைய போடுறேன் 16 வயது 20 வயது பையன் தான் என் வீட்டுக்குள்ள வரவே முடியாது வலையில வச்சிருக்கியா சூப்பரா உனக்காக தனியா செட் பண்ணி கொடுத்துட்டு வலையில வச்சிருக்கியா உட்கார்த்ததா பாவம் பாவம் உட்கார்த்ததா தடி இப்படியா ஓடடியா என்னமா உனக்கு நல்ல நீ புடி சொல்ற இந்த தடியா உட்கார்த்ததா நரேந்திர மோடி இல்ல வலையில் போட முடியும் வயசானூர் ஐயா பாவம் 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 இருட்டு பாவம் வயசானூர் தானே தாத்தா என்ன ஒரு தாத்தா மேலேரி மேலேரியா கீழே அமைக்க விடுற மேலே ஏரியா தாத்தா சூப்பர் வலையில வச்சுக்கிற தாத்தா செட் பண்ணி கொடுத்து வலையில பத்தியா ஆமா தாத்தா என்ன வலையில் தெரியுமா இத போட்டா என்ன செய்யும் தெரியுமா ஏன் இதுக்கு பேரு ஊர்லாம் உண்டா ஐயோ இதனுடைய மகிமை உனக்கு தெரியாதுரி இந்த வலையில ஐயோ ஐயோ இந்த வலையில போட்டா உடனே கல்யாணம் யாரு உனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை ஊத்துருவான் இந்த வலையில போட்டா உடனே கல்யாணம் உடனே அந்த நிமிஷமே கல்யாணம் மாப்பிள்ளை வந்துருவான் தாத்தா வலையிலே அம்மா மந்திரங்குது மகிமை அவ்வளவு இந்த புள்ளிக்கு 2 வலையில போட்டு விடுற கல்யாணம் ஐயோ ஐயோ தாத்தா இந்த வலையில் மகிமை என்ன அதானே இருவரா என்ன ஐயோ 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 கேவா அவ என்ன வயசான தாத்தாடா உன் வீட்டுல ஒரு கிழமை அந்த மாதிரி பண்ணி வண்ணி சேர்த்தாத்தா செல்லம்மா எனக்கு வயசான கிழமை கொடுத்தா செல்லம்னு சேர்த்தாத்தா ஆமா தாத்தா அந்த கண்ணார கண்ணு கல்யாண கண்ணு கொண்டாடி வரும் வலையில் அம்மா கல்யாண பெண்ணு கொண்டாடி வரும் வலையில் தங்க வலையில் முத்து வலையில் கொண்டாடி வரும் வலையில் தங்க வலையில் வைர வலையில் பண்ற நீ
திமிர் தானே வேற மாதிரி சொல்றா யாராவது அட என்னடா இந்த வயசுல என்ன தாத்தா கல்யாண பொண்ணு கல்யாண பெண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் நல்லா செழிப்பா இருப்ப நல்ல எந்த அது பூவோடு வருமே பொட்டோடு வருமே செய்யாத தங்க வளையல் எந்த வளையல் இந்த வளையல் என்னது வளையல் வளையல் தங்க வளையல் வளையல் முத்தான முத்து வளையல் வளையல் இந்த வளையல் பொண்டாட்டி புருஷன் நீ பொண்டாட்டி நான் புருஷன் தாத்தா ஒரு அளவுதான் இது வயசான கேவனுங்க யாரு பொண்டாட்டி யாரு புருஷன் இப்ப வச்சுக்கோங்க இந்த ஒரு நிமிஷம் மட்டும் சும்மா வச்சுக்கோ இந்த பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூன்றாக செய்யும் வளையல் எனக்கு வாங்க அந்த வளையல் ஐயோ 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 எனக்கு இந்த வளையல் வேணும் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூன்றாக செய்யும் வளையல் அந்த மாதிரி வளையல் எனக்கு வேணும் 3 பேர் 3 பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா துணி மூணாக செய்யும் வளையல் மூணாக செய்யும் என்னென்ன 3னா என்ன நீ பொண்டாட்டியாச்சா அது சரி அது பொண்டாட்டியா நான் நினைச்சா ஆமா பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா குறுக்க ஒண்ணு உருவாகுது குழந்தை வவுத்துல மூணாக நீயா இந்த கிழவன் சரியான கிழவன் நாட்டுக்குது பொண்டாட்டி புரிஞ்சால் ரெண்டாக இருந்தால் முன்னாக செய்யும் வளையல் வளையல் வங்கி வளையல் அங்க வளையல் இந்த வளையல் தான முத்து வளையல் பொண்டாட்டி புரிஞ்சால் ரெண்டாக இருந்தால் முன்னாக செய்யும் வளையல் இந்த வளையல் சரி தாத்தா சரி தாத்தா வலிக்குமா தாத்தா வலிக்கும் ஆசைப்பட்டது எப்ப ரோட்டை போனேன் அப்ப கஷ்டப்பட்டது எப்ப பாதி நோய்க்குது அப்ப தாத்தா நீ வழி வைக்கிற மாதிரியே தெரியல என்ன கதை நான் ஆசைப்பட்டது எப்ப ரோட்டே போனேன் அப்ப நீ ரோட்டே போனிய அப்ப கஷ்டப்பட்டது எப்ப பாதி நோய்க்குது அப்ப இதுக்கு என்ன தாத்தா இது என்ன தாத்தா என்ன காரணம் சந்தோஷப்பட்டது எப்ப பூரா நோய்க்குது அப்ப என்னடி அது கேவம் ஒண்ணு கிடக்க இது உங்க வசனமா தாத்தா இது எனக்கு விலகம் தெரியலையே நான் ரோட்டே வளையல்னு போறேன்னா ஆமா நீ பாத்துட்டு தாத்தா வளையல் எல்லாருக்கும் போட்டுருக்குது வளையல் போட்டுக்கணும் தாத்தா வா தாத்தான்னு கூப்பிடுறியா ஆசைப்பட்டது எப்ப ரோட்ட மேல பண்ணப்ப ஆசைப்பட்டு தானே கூப்பிட்டேன் ஆமா நான் வீதியா தானே போனேன் ஆமா வந்தவா நீ தானே கூப்பிட்ட ஆமா ஆசைப்பட்டு தானே கூப்பிட்டேன் சரி கூப்பிட்டா ஆசைப்பட்டது எப்ப ரோட்டே போடுறேன் அப்ப கஷ்டப்பட்டது எப்ப பால் நோய்ஞ்சுது அப்படின்னு அது எப்ப வளையல் இப்ப போடுறேன்னா ஆமா உள்ள போட்டு கோயப்பறா லபாலபான்னு கட்டுது பாதி நோய்ச்சிருக்குறா ஏது பாதி நோய்ச்சுதா சரி பாதி நோய் உள்ள வலிக்குது அப்ப கஷ்டப்படுறோம் சந்தோஷப்பட்டது எப்ப முழு வலையில பூரா வலி உள்ள எனக்கு சூப்பரா இருக்கு தாத்தா சூப்பரா படு சந்தோஷப்பட்டது எப்ப புறா நோய்க்குது அப்ப ஓ மா வயசானவங்க அர்த்தத்தோட தான் பேசுவாங்க வயசான கேவனா இருந்தாலும் அர்த்தமா சொல்லிட்டு இருப்பாரு ஆமா தாத்தா ஒரே கலையா இருக்கு வீட்டுல இருந்து வச்சுக்கோ என் பொண்டாட்டி மடி மேல தூங்குற பழக்கம் எனக்கு அது வீட்டுல போய் தூங்க வந்த இடத்துல என் பொண்டாட்டி இங்க இருக்காளா இல்லையா அதுக்கு பதில கொஞ்ச நேரம் பொண்டாட்டி யாருக்கா யாரு எனக்கு எதுக்கு பொண்டாட்டி அடி மேல சும்மா தூங்குறதுக்கு என்ன தாத்தா கிட்டி வந்தாலும் மெத்தியும் பாயும் போட்டான் என்ன செய்ய போற வயசான காலத்துல ஒரே குத்தியாம ஒரே தூங்கிடு நீ பொண்டாட்டி நினைவு நான் வீட்டுல தூங்கும் போது பொண்டாட்டி மடி மேலே தான் தூங்கும் பார்த்த மாத்த என்ன கூட பொண்டாட்டி மேல தான் படுத்துக்கிறியா மோன நீ ஆமா ஆமா அடுத்தது அவன் என்ன பண்ணுவா என் மடி மேல படுத்துவா அப்புறம் அவ தூங்குவா இப்படி மாத்தி மாத்தி தூங்க ஏன் மடியில் படுத்துவா
சரி வயசான காலம் என் மடியில் படுக்கிறியா? பொண்டாட்டி இல்லாம தூக்கம் வராது உனக்கு. என் பொண்டாட்டி இல்லாத படுத்து தூங்கவே மாட்டேன். மடி மேல படுத்தா தூக்கம் வராது. என் மடி மேல என் பொண்டாட்டி படுத்தா அவளும் தூங்க நானும் தூக்குறேன். அதானே சரி கொஞ்ச நேரம் படுத்துதான் ஒழிச்சிட்டு போயேன். மடி மேல தான் தூங்க போற. அதை விட நான் என்ன சொல்றேன்னா என் மடி மேல நீ பட உனக்கு தூக்கம் வந்தா எனக்கு தூக்கம் வரும். அது விரும்ப எங்க படுத்தாலும் தூங்கும். எனக்கு தெரியாம காவல் இருக்கணும். நீ நான் புதுசா சொல்லி தர தூங்க. எனக்கு தூக்கம் வரணும். எப்படி நீ தூங்குறியா நான் தூங்கத்தா? என் மடி மேல நீ படுத்து. சரி தாத்தா அவன் நித்திரையாகினாலே அரியம்மாளா நித்திரையாகினாலே அவனுக்கு ஆகினாலே பந்தஜத்தின் மடியா செஞ்சன் மடிதானியா நித்திரை போறாளேமா நல்லா தூங்கிடுச்சு. ஆமா ஆமா. இப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ண போறோம்? மாமா தெரிவித்த பிரகாரம் ஆமா சொக்குப்படி தூவ வேண்டும். சொக்குப்படியா? நான் கூட அப்புறம் அடிக்கணும். சொக்குப்படியை சொக்குப்படி நல்லா வேலை செய்யறாங்கப்பா. வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சு இவ்வளவு மதிப்பாளமாயிட்டா மாமா தெரிவித்த பிரகாரம் சொத்துப்படியை தூங்கின உடனே அனைத்து பேர்களும் 1000 கிங்கிலியர் 1000 தாதிமார்கள் அனைத்து பேர்களும் எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த வேலை மாமன கடனே மாமா மருமகனே இதை பார்த்தாயா? நீங்க தெரிவித்த பிரகாரம் வளையல் போட்டேன், சொக்குப்படி தூங்கினேன், எல்லாரும் மதிமறக்கமாக விட்டுட்டாங்க. சரி இப்போ கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். சரி நான் பிராமணன் வந்தேன். வேணாம் விடு, அதனால தவறு இல்லை விடு. இது கிழியாத போறியா மாமா? ஆமா ஆமா கழுவிடே இங்க பாத்து செய்யாது. கெட்டிமலம் கொண்டா கெட்டிமலம் கொண்டா
எல்லாரும் சரி அந்த பெண்ணு கழுத்துல தாலி கட்டியாச்சு. இதற்கு மேல் எது நடக்கிறதோ நடக்கட்டும், பார்க்கலாம். போகலாமா? புறப்பட போகலாம். போயிட்டாங்க. என்னை போல் பாவியுண்டோ என்னை போல் பாவியுண்டோ என் தன்னை இல்லாத தெய்வம் அது தாழ்வடி நினைத்தாதம்மா தெய்வமே என்ன எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கின்ற காலத்திலே என் கண்ணுக்கு தெரியாமலே என் கழுத்துகளை தாலி ஏறிவிட்டது அம்மா. ஐயோ இறைவா, இவர்தான் மாப்பிள்ளை என்று என் கண்ணால் பார்க்காமலே என் கழுத்திலே தாலி ஏறிவிட்டது அம்மா. ஐயோ கடவுளே, இது என்ன ஆச்சனை, என்ன பாவம் செய்து பிறந்தேனோ? ஒரு பெண்ணுக்கு கண் இருந்த கணவன் என்று சொல்வார்களே, கையில் இருந்த பொருளை விட கண்ணை கட்ட கணவன் வேண்டும் என்று சொல்வார்களே. இந்த தாலி தாலி என் கண்ணுக்கு தெரியாமலே கழுத்துல தாலியா? ஐயோ கடவுளே, ஆஹா, என் தந்தை இடத்துல சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும் கண்டிப்பா. வெளியே வர முடியலையா? பங்கமாகுது வெளியே வர. வா சொல்ல வேண்டும். அப்பா அப்பா